பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 6வது வசனம். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எலியா பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் நம்மை போல பாடுள்ள மனுஷன். 18வது அதிகாரத்திலே அக்கினியை ஜபித்து இறக்குகிறான். மழை பெய்கிறது. பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிறான். 19வது அதிகார ஆரம்பத்திலேயே யேசபேல் பழி வாங்க துடிக்கிறான். நாளை இதே நேரத்தில் எலியாவே நான் கொலை செய்வேன் என்கிற செய்தி எலியாவின் காதுகளிலே வருகிறது. எலியா பயந்து போகிறான். பயம் வருவது இயல்பு. காரணம், நாம் பலவீனர்கள். சில நேரத்தில் சில காரியங்களை நாம் தைரியமாக எதிர்கொள்வோம். ஆனால் சில நேரத்தில் அதே காரியங்களை நாம் எதிர்கொள்ள வரும்போது நம்மை அறியாமல் இந்த பயம் நம்மை ஒட்டி கொள்ளுகிறது. அப்படிதான் இந்த எலியாவை பயம் பிடிக்கிறது. அவன் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறை செடிக்கு கீழே படுத்து கொள்ளுகிறான். போதும் ஆண்டவர் என்று சொல்லி வாழ்க்கையை வெறுத்து அவன் படுத்து கொள்ளுகிறான். இந்த நிலையிலே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். பரத்திலிருந்து அப்பம் கொடுக்கப்படுகிறது. அந்த அப்பத்தை வேற எங்கேயும் வைக்காம அவன் தலைமாட்டிலே, அதாவது அது அவனுக்கான அப்பம், அவனுக்கான ரேமா, அவனுக்கான வார்த்தை. அவன் விழித்து பார்த்தபோது, கண் திறந்து பார்த்தபோது கண்ணுக்கு முன்னாடி அப்பம் இருக்கிறது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. வேற யாருக்கோ வைக்கப்பட்டதில்லை, எங்கேயோ வைக்கப்பட்டதில்லை. அவனுக்காக, அவனுக்கு முன்பாக. அவன் பலவீனத்தின் நிமித்தம் பயப்பட்டான், பயந்து படுத்து கொண்டான். இப்பொழுது அவன் கண் விழித்து பார்த்து அந்த தண்ணீரை குடித்து அப்பத்தை புசித்து எழும்புவான் என்று பார்த்தால் மீண்டும் படுத்திருக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் நிமித்தம் நாம் பயப்படுகிறோம், சோர்ந்து போகிறோம், தளருகிறோம். இதே போல சூறை செடியின் அனுபவத்தில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய பலவீனத்திலே உதவுகிற பிரதான ஆசாரியர் அல்லவா? அவர் என்ன செய்கிறார்? சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை, மன்னாவை தருகிறார். நாம் அதை பார்க்கிறோம், நாம் அதை நமக்கென்று எடுக்கிறோம். எடுத்த பிறகு அந்த சூழ்நிலை விட்டு எழும்பாமல் மீண்டும் அதிலே இருக்கிறோம் அல்லவா? இது கர்த்தருக்கு வேதனை கொடுக்கிறது. இந்த எலியா எப்படி அப்பம் சாப்பிட்டு சூறை செடி கீழ் படுத்தானோ அது போல தானே நாம் வார்த்தையை கேட்டும், வார்த்தையை வாசித்தும், வார்த்தையை அறிக்கை செய்தும் அதே நிலையில் இருக்கிறோம். அதே போல ஆண்டவரே, அவ என்னை கொல்ல பார்க்கிறா, அவ எனக்கு இப்படி சொன்னா, அவ என் பிராணனை வாங்க தேடுகிறாள், அதே புலம்பிக் கொண்டிருக்கிறோமே. இந்த எலியா என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவர், யேசபேல் எனக்கு ஒரு நாள் குறித்தாலும் நீர் எனக்கு பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொன்னீரே என்று சொல்லி அதையெல்லவா சொல்லியிருக்கணும். பல நேரத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை விட மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளை தான் அதிகமாய் நாம் அசை போட்டு கொண்டிருக்கிறோம். நம்மோடு கர்த்தர் பேசுகிறார் என தெரிந்தும் நாம் இந்த நிலையை விட்டு எழும்பாமல் இருக்கிறோம். எனவே தான் அடுத்த வசனத்தில் தூதன் 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ண. வார்த்தை உனக்கு வந்துட்டு இல்லை, நீ முடங்கி கிடக்கக்கூடாது, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. பிரியமானவர்கள், ஒரு நிலையில் இருந்தோம், வார்த்தை வந்தது. வார்த்தை வந்த பிறகும் நாம் அதே நிலையில் இருக்கிறோம் என்றால் நாம் அந்த வார்த்தையை அனுபவிக்க முடியாது. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த வார்த்தை உனக்கான ரேமாவா இருக்கணும்னா, எலியாவே, நீ இருக்க வேண்டிய இடம் சூறை செடி அல்ல, நீ இருக்க வேண்டிய இடம் கர்த்தருடைய பர்வதம், தேவ சமூகம். தேவ சமூகத்திலே வந்து நின்றான். தன் ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடித்தான். நாமும் வார்த்தையை வாங்கி விட்டு சமூகத்தை விட்டு தூரம் போகிறவர்களாய் காணப்படாமல் சமூகத்தில் தரித்திருக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் வார்த்தையை சுதந்தரிப்போம், ஜெயத்தை காண்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, வார்த்தை வந்த பிறகும் அதே நிலையில் இருக்கிறோம், எங்களை மன்னிப்பீராக. எலியாவை போல மீண்டும் அவன் எழுந்து புறப்பட்டானே, அப்படி புறப்பட உங்கள் சமூகத்தில் காணப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.